காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜிடி வந்து ரிவ்யூக்கு எடுத்து வந்திருக்கோம். ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பியோட வண்டி தான். ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி 650 இருக்குது. சிசி வந்து பார்த்தீங்கன்னா 648 சிசி. பிஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா 47 பிஹெச்பி அட் 7250 ஆர்பிஎம். அப்புறம் நியூட்டன்மீட்டர் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 52 நியூட்டன்மீட்டர் ஆஃப் டார்க் அட் 5250 ஆர்பிஎம். அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான வண்டிங்க. இது வந்து லுக்கும் வைஸும் சூப்பராக இருக்கும், பவர் வைஸும் சூப்பராக இருக்கும். டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 180 கிட்ட போகும், ரீச் ஆகும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். வண்டியோட ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 648 சிசி வரும். மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 kmpl மைலேஜ் வந்து கிடச்சிரும். டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன். கிரேப் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 211 kg வரும். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12.5 லிட்டர்ஸ் வருங்க. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.4 mm சீட் ஹைட் வந்துடுது. ஸோ வந்து நம்ம யார் வேணால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ 5.4 இருக்கவங்களாம் 5.3 இருக்கவங்களாம் ஈஸியாக வந்து இது வந்து ரைட் பண்ண முடியும். ஏன்னா 804 போது ஹைட் வந்து கொஞ்சம் கம்மி தான், சீட் ஹைட் வந்து ரொம்ப கம்மி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியோட லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறைய சொல்ல முடியாதுங்க. சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ராயல் என்ஃபீல்ட். ஸோ வேறு லெவலில் இருக்கும் வண்டி லுக் வந்து. ஸோ ஜிடினாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி எடுக்கிற வண்டி தான். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச வண்டி இது. ஸோ ஜிடி எல்லாத்துக்குமே ட்ரீம் பைக்காக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் வண்டியே பார்த்தீங்கன்னா ஜிடி தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து டூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பிரேக் வந்து டிஸ்க் தான், பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் தான். நமக்கு ஃப்ரண்ட் பிரேக் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கோட சைஸ் வந்து 320 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 2 piston கேலிபர் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஸ்க்கு ரியர் பிரேக்கும் டிஸ்காக கொடுத்துருக்காங்க. 240 mm வந்து ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேலிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் தான். வீல் டைப் வந்து ஸ்போக் தான் நமக்கு, ஓகேங்களா. ஃப்ரண்ட் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 18 inch வந்து கொடுத்துருக்காங்க. ரியல் வீல் சைஸும் நமக்கு 18 inch தாங்க வரும். ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100/90 18 வரும். உங்களுக்கு ரியர் டைப் சைஸ் பார்த்தீங்கன்னா ரியர் டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130/70 வரும், ஓகேங்களா. ஸோ சேஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டியூபுலர் டபுள் கிராடில் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் லைட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் வரும், மீதி எல்லாமே உங்களுக்கு ஹாலஜனில் தான் வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் மைனஸுங்க. லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ் தான். ஸோ இண்டிகேட்டர் நமக்கு பேக் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலஜன் தான் வரும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்லைட் மட்டும் உங்களுக்கு வந்து எல்இடியில் வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அனலாகில் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் வரும். ஓடோமீட்டர் வந்து டிஜிட்டலில் வரும். ஸ்பீடோமீட்டர் வந்து உங்களுக்கு அனலாக் தான் வரும். டிப் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் வரும். டெக்னோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டாகோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாகில் வரும். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12.5 லிட்டர்ஸ் வரும். ரிசர்வ் ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் வரும். உங்களுக்கு ஓவரால் லென்த் வண்டியோட லென்த் பார்த்தீங்கன்னா 2119 வரும், 19 mm வரும். ஓவரால் வித் வந்து பார்த்தீங்கன்னா 833 வரும். ஓவரால் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1067 mm வரும். வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1398 mm வரும். ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100/90 வரும். ரியர் டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130/70 வரும்.
ஸோ வாய்ஸ் எல்லா ஸ்பீக்கும் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா என் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காய்ஸ். நம்ம சேனல் நியூ சேனல், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். ஸோ காய்ஸ், நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பைக் ரிவ்யூ, அப்புறம் விளாக்ஸ், பைக் சம்மந்தமாக விளாக்ஸு, ட்ரிப்பு போனால் ட்ரிப் வீடியோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.